பத்திக்கிச்சுமா ஜும் 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 தாக்கு தும்பட ஜும்பா ஜும் தாக்கு ஜும் 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 தாக்கு தும்பட ஜும்பா ஜும் தாக்கு கல 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 ஜும் 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 தாக்கு டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த குரூப்பில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட நானும் ஒருத்தனாக இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நம்மளுடைய குரூப் வந்து 5 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் இருக்கிற ஒரு குரூப் தான் இது. அந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனோம். இதுக்கு வந்து மிக முக்கிய காரணம் அப்படின்னா, நம்ம ஒரு லெவலை தாண்டின அப்புறமா அந்த 5லேருந்து 10 வந்து தாய் தந்தை தான் நம்மளுக்கு வந்து ஒரு அடையாளமாக இருந்தாங்க. அந்த அடையாளத்திலேருந்து வந்து ஸ்கூலில் சேரணும். ஸ்கூலில் சேரும்போது நம்ம பேர் மட்டும் தான் நம்மளுக்கு அடையாளம். அப்போ 10th ஸ்டாண்டர்ட் 15 வயசு வரும்போது நம்ம ஒரு 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போது 11th 12th வரும். 11th 12th வரும்போதே ஒரு குரூப்புன்னு ஒரு பிரிவு நம்மளுக்குள்ள ஏற்படுது. அந்த குரூப் வைஸ் நம்ம பிரிஞ்சிடறோம். அதுக்கப்புறமா காலேஜுன்னு போகிறோம், டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ்ன்னு போகிறோம், அதில் ஒரு குரூப் பிரியுது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் நம்ம பசங்க, அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் இவ்வளோ குரூப் பிரிஞ்சாலும் அந்த குழந்தை பருவ நண்பர்கள் இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளுடைய நண்பர்கள், நம்ம நேமை மட்டுமே வச்சு உரிமையாக கூப்பிடுறோம். இப்போ எல்லாருக்குமே ஒரு லேபிள் வந்துடுது. பின்னாடி ஒரு வேலையை பார்க்குறோம், ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு லேபிள் இருக்கு அந்தந்த பேருக்கு பின்னாடி. ஆனால் அந்த பேரை மட்டுமே ஒரு வாடா போடான்னு கூப்பிட்டுக்கிட்டு அந்த நட்பு வந்து இந்த இடத்துல நம்ம எல்லாருமே இருக்கும். ஃபர்ஸ்ட் பல்போன்லேயோ ஸ்லேட்லேயோ நம்ம எழுதியிருப்போம். நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த காலத்து பசங்களுக்கு இருக்கான்னு தெரியல. அப்போ பல்பத்துலேருந்து வரும்போது நம்ம வந்து பென்சில் எழுதணும்னு ஆசைப்பட்டோம். பென்சில்லேருந்து வரும்போது பேனாலேருந்து வரும்போது அப்புறம் வந்து பைக் ஓட்டுறதெல்லாம் நம்ம நினச்சி ஆசைப்பட்டிருப்போம். அந்த மகிழ்ச்சியான தருணம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா வந்து ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு மகிழ்ச்சிகள் நிறைய கடந்து வந்திருக்கும். பல விதமான ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணியிருப்போம், பல விதமான சாதனைகள் நம்ம எல்லாம் செஞ்சிருப்போம். இந்த மகிழ்ச்சி வந்து எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. சொன்ன பார்த்தீங்களா, 5 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் ஒரு மகிழ்ச்சி, 10லேருந்து 20 25 ஒரு ஏஜ்னு ஒரு மகிழ்ச்சி வந்து கடந்து போயிடும். ஆனால் என்னைக்குமே அதாவது மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி என்னைக்குமே நிலைச்சுன்னு இருக்குன்னா, என்னுடைய உணர்வுகள், நம்மளுடைய உணர்வுகள் கண்டிப்பா நம்ம அப்பா அம்மாவால புரிஞ்சுக்க முடியுமான்றது. ஏன்னா அவங்க வேற ஜெனரேஷன். நம்ம பசங்க புரிஞ்சுக்க முடியாது, நம்ம குடும்பத்திலையும் புரிஞ்சுக்க முடியாது. நாம சாப்பிட்ட ஒரு உணவு, நாம ஆச்சரியமா பார்த்த சில விஷயங்கள், நான் சினிமா மட்டும் சொல்லல, நான் வந்து நம்ம ஓட்டின பைக் Yamaha RX100ல இருந்து நான் சொல்றேன். சக்சஸ்ஃபுல் ஏஜ் அப்படின்னும் போது நெப்போலியன் ஹில்லோட திங்க் அண்ட் க்ரோ ரிச்னு ஒரு புக் இருக்கு. அப்புறம் ஸ்டீஃபன் கவே, இதெல்லாம் வந்து நான் சொல்ற புக்ஸ்லாம் வந்து உலகத்து லெவலில் அதிகமான சேல்ஸ் ஆன ஒரு புக்கு. இதுல எப்படி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னா, 40லேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கிற ஏஜ் தான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் ஏஜ். மனிதன் வாழ்றதுலேயே அதிக ஒரு நல்ல ஏஜ்ன்றது அந்த ஏஜ் தான் அப்படின்றாங்க. ஏன்னா சாதனைகள் படைத்தவர்கள் எல்லாருமே அந்த ஏஜ்ல தான் இருந்திருக்காங்க. அப்ப நாம 15 வயசு பள்ளி பருவத்தில் ஆரம்பிச்ச அந்த மகிழ்ச்சியை இப்ப அந்த ஏஜ்ல நம்ம எல்லாருமே ஒரு கரெக்டா இருக்கும். 40 to 60 அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கரெக்டா அதுல மிட் ரேஞ்சில் இருக்கும். சாதனைகள் புரியக்கூடிய வயது இந்த வயதுல தான் எல்லாருமே சாதனைகளும் புரிஞ்சிருக்கும். இந்த ஏஜ்ல நம்ம எல்லாருமே இணைஞ்சிருக்கும். இதுக்கு வந்து நான் முதலே சொன்னீங்களா, உங்க கூட இருக்கிறதுல நான் வந்து பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பருக்காக ஒரு சின்ன ஒரு சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம கையில எடுத்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 50,000 rupees வரைக்கும் வசூல் பண்ணலான்னு பார்த்தோம். அது வந்து 50 கடந்துடுச்சு. அதுக்கப்புறம் 1 lakhல ரீச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுவும் கடந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய ஒரு சாதனை. அந்த ஒரு அதாவது ரொம்ப அது வந்து பெருமையா நான் நினைக்கிறேன். 160 கிட்ட நம்ம எடுத்துட்டு வந்து கொடுத்தோம். அது வந்து பெரிய சாதனையா நினைக்கிறேன். அந்த டீம்ல இந்த மாதிரி ஒரு நட்பை கிடைச்சதுதான் நான் வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் இந்த இதுல. தேங்க்ஸ் அலாட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.